இதுதான் நிலைமை. தேவையில்லாத வேலைகள் பார்த்தால் கடைசியில் இதுதான் நிலைமை. கடைசியில் உயிரை கூட விட வேண்டிய சூழல் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான தகவல், சில ஏஜென்ட்களுடைய கேவலமான செயல், திமிரான பேச்சு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து. முதலாவது தகவல் பார்த்திங்கன்னா, எனக்கு வீடியோன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாபா உள்ளே வந்து பார்க்கும்போது காமரையில் ஏதோ பனிப்பெண்ணும் ஓட்டுநரும் இல்லை பனிப்பெண்ணும் வேறு யாரோ ஒருத்தரும் உள்ளே இருந்த மாதிரி தான் இந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நானும் அதோட பயந்துட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, மோக்கத் வேலைக்கு, எப்படி பார்ட் டைம் ஜாப்புக்கு வேலைக்கு போகிறவங்க. இவர் தான் வேலைக்கு போடுறவர் போல் இருக்குது. ஆனால் இந்த அறைக்குள்ளே வந்து அநாகரிகமான முறையில் செயல்படுறது, இந்த பெண்களுடைய அறைக்குள்ளே இந்த மாதிரி அநாகரிகமாக செயல்படுறது, இந்த பார்ட் டைம் வேலை மோக்கத் வேலைக்கு போகிறவங்க அறைகளில் இருக்கிறவங்க தினம் தினம் அனுபவிக்கிறாங்க. அதால் தான் தொடர்ந்துமே சொல்கிறது வெளியில் போகாதீங்கன்னு. அதே மாதிரி தான் இந்த சகோதரி, இவங்களை வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு கம்பெனி வீசாக்கு வந்து கடைசியில் சம்பளம் கொடுக்காததால் வெளியில் போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா கடைசியில் இப்போ உயிரையே விட்டுட்டாங்க. இது சம்மந்தமாக ஒரு சகோதரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறமா எனக்கு சகோதரர் கமால் ஒரு வாய்ஸ் கார்ட் அனுப்பியிருந்தார். இவங்க வந்து ஏஜெண்ட், இந்த ஏஜெண்ட் நாய்கிட்ட பேசும்போது அதில் ஒரு பொம்பளை இருக்குது, நீ ஒரு பொம்பளை தானே, உயிரிழந்திருக்கிறதான ஒரு பொம்பளை, அதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு போனவர்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவங்க செத்தா என்ன இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி திமிராக பதில் பேசி அனுப்பியிருக்கா. நல்லா பார்த்துக்கோங்க. ஏஆர் செனாரா ஏஜென்ட்ஸ் குளோபல் ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், முகமது தில்சாத் எம்செட், இவர் தான் இதுக்குரிய உரிமையாளர். මේ පැල්ල ගිහිපුවේ මෙල්ලිලා මැරිච්චේ අවුරුද්දකට පස්සේ අපි දන්නවද මේ අපෙන් අහන්නේ? අපි දන්නේ කුවෙට් එකේ විසඳ ගන්න තමසල සෞදි ප්‍රශ්න විසඳන්න එන්න එපා මෙහාට. අපි දන්නවද මේ මැරෙන්නේ මොකක් වෙලාද කියලා අවුරුද්දකට කලින් මුම් පැල්ල ගිහිල්ලා අපි දන්නවද උන්ට මොකද වුනේ කියලා. මිනිස්සු සෙට් කරගෙන මේක පුදුම කරුමයක් නේ. කුවෙට් එකේ ඒජන්සි වල ගෑනු පැල්ල ගියාට පස්සේ යනවද මිනිස්සු මරුන්ට පස්සේ හොය යන්නේ තමුන්ගේ වැඩක් බලා ගන්නවා මගුල. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற அக்கா பேர் திலானி. இவங்க ஸ்ரீலங்கா புதுக்குடியிருப்புன்னு சொன்னாங்க. இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அவங்களோட ரூமில் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. வெளியில் பாஞ்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலை. ஸோ இந்த அக்காவோட சரியான விலாசமோ ஒரு அட்ரஸோ எங்களுக்கு தெரியாது. இவங்களோட மையம் வந்து இங்கே ரியாத் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுறதுக்கு கூட ஒரு ஃபோன் நம்பராக ஒரு அட்ரஸாக சரியாக தெரியலை. இன்னும் வீட்டுக்கும் தெரியாது. முடிஞ்சால் இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த அக்காவோட மையத்தை நாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். எம்பசியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸ்ரீலங்கன் எம்பசியில் வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்கா பற்றி விவரம் எனக்கு சரியாக தெரியலை. முடிஞ்சால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். புதுக்குடியிருப்புன்னு சொல்லியிருக்காங்க, சரியாக அட்ரஸ் தெரியலை. எப்படி நாட்டுக்கு இவங்களோட மையத்தை கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியலை. இப்போ 3 நாளாச்சு இங்கே இருக்காங்க. மையம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ யாருக்காவது இதை பற்றி விவரம் தெரிஞ்சால் அவங்க வீட்டுக்கு எப்படியாவது சொல்லுங்கள். தெரிய மாட்டேங்குது, நியூஸுக்கு கொடுப்போமா என்ன எதுவுமே புரியலை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ايوه نزلي لي لان انا ياخذ جوانا كستمر ثاني الحين ما يصير اسوي بس انت شيل بس كله بس انه بيملى جوانا عفوا ريلين وديسي من وكتري 4 5 اسال نهار انت شو بلاش انت ما تسوي ايدي كده زين. انا ما احب اسوي رجال كده ما يصير، بعدين يجي مشكله والله. ان شاء الله
بس لكن دي انا ما في والله لا ريمو طلع عني ريمو شلون؟ لا يعني ما بيسوي كذا كذا ما يصير كذا يعني كلام بس كلام كلام يلا اللي يفهم كلام. خلاص جاهز حالك انت كسر الحين سوا ماشي؟ انت بعدين تسوي وقتي ماشي؟ بس اسمع كلمة لك اقسم بالله حقتها واجد. क्यों बोले कहते हैं जाना छोड़ रहा है not going Duty lie. Come play here. Come play after 1 month you take salary. You think this? 1 month what do you want how many salary hours salary how much How you do? how much our salary food out it has been 1 month or 900 to 200 food but the overtime Overtime 1 hour 5 ريال. 1 hour 5 ريال. يعني كده يعني انت الحين انت تشتغل 10 ساعة ايوه في 2 ساعة اوفر تايم هياخذ 10 ريال. يعني زيادة. يلا مد انا يبي كلام واحد يعني اليوم انا خلاص من البيت اليوم كم ساعة؟ انت يروح مثلا 4 ساعات. الحين يجي كاستمر 5 ساعات. 5 ساعات تصير لك ساعة اوفر تايم. بعدين ممكن ما يجي كاستمر بس واحد اليوم ما في مشكلة. انت خلاص واحد يوم مثلا انت اليوم 5 ساعة بس. ايوه بكرة 10 ساعة انت ياخذ اوفر تايم هذا ساعة. بس يعني اليوم في كم انت اليوم ما في يشتغل ما في مشكلة. ما في 5 ساعات بس يجي فلوس يعني 8 ساعات اي ما في مشكلة لأن ما في إنه أنا يسوي توتال كله. لا أنت اليوم ما في شغل يمكن ما يجي كاستمر ما في مشكلة. ما في مشكلة أنا ما في مشكلة أنت أيوه أنت ما في مشكلة أنت لأنه الحين ما في كاستمر. اسمع أنت يعني أنا رتاني بيت شكل ساعة شغل إذا كاستمر خلاص أنا أقدر أروح بس ما يجي كاستمر يعني هاي مشكلة أنا مشكلة كومباني स्कुल कन्ट्याक्ट मालबन हाउसमा गर्दैन أنت مثلا أنت شغل يوم بس أنت اليوم ما في شغل. اوكي شغل ما في مشكلة بعدين جو بيت هذا كاستمر سوي كذا سوي كذا أنا أقول لك أي كسر تسوي تليفون أنت يروح في بس ولد اطلع ما في مشكلة فلوس بلا فلوس. أنا يسوي لك إذا حتى لو 5 ساعة हिजो बिमलालाई मात्रै मारेको भए तँलाई के हुन्थ्यो भन्नु سلسل كله بنات كده. أنا في البيت كله 100 रुपियाँको लागि मान्छेको ज्यानै बिगार छ لا بالله مخ أنا ياخذ 50 ريال ما ياخذ. هو يقول الحين أنا ياخذ بوليس هو يقول أنا يعطيه 50 ريال هي شغل ما تسمع. ايوه ما في انت ما ياخذ. انت يشوف نفر ما في زين ما ياخذ 1 ريال اطلع برا ما في نمبر ما في شيء. انت يشوف مثلا مدام زين اخر يعطيك ما في مشكله يعطيك فود يعطيك ماني ما في مشكله. بس بوي في يعطي 1 ريال ما في ياخذ. هذا بوي ما أنا أخذ بس هذا ما بيكلم شيء كنا هذه هي هذه فلوس خلاص يروح. اي انت مثلا مدام يعطي يشوف شغل زين يعطيك 10 15 ما في مشكله. بس هذا بوي اذا يعطي 1 ريال هو ثينك باد ثينك. ايوه اذا بوي اللي يعطي 10 ريال بوي هذه كله خلاص شغل ثاني يعطي هذا اي ما في مشكله. ما في مشكلة هذه بعدين هذا فلوس زيادة دي يقول تجيبي فلوس تعالي سوي بوصة تعالي خذ مني سوي شيء. ايوه هذا ما في يصير كذا. أيوة انا يجي مني شغل مضبوط بس انا ما يبي رو اسوي سمسم. لا ما يسوي شيء. ايوه ما يسوي شيء. انت شغل يعني كذا يبي ايرون يبي كلين بس. أيوة. يبي ثاني انا يطلع برا خلاص ما يبي ثاني. ايوه كذا كلام انت مرتاح. فهم هذا ما في معلوم انجلش فهمين اللي انجلش ما في معلوم عربي ما في بس انت فهم اللي بالي काम त जाने छैन हामीले يعني बोल्ने हो र हामी काम गर्न आएको त बोल्न आएको तिनीहरूसँग احيانا يروح 2 كاستمر بنتي يروح 2 كاستمر هي في مره واحد يروح. انا اليوم مثلا اقدر يسوي سنت اصلا بس انا يساوي انه كيف خليه يتألم شوي واحد شهر 2 شهر بعدين ما في مشكله. انا ليش انت احيانا يروح مثلا 2 كاستمر 10 ساعه او انت هو يظل مثلا يروح 4 ساعات او يروح ساعة. انا يبي تعليم انا معلوم هاي ما في تعليم هاي شوي لان في انجليزي. ايوه هاي ما في معلوم انجليزي وعربي شوي هاي ما في مشكله. انا كير ما في انه والله انا يبعث يلا यिनीहरू दिदीबहिनी त नेपाल जाने हो भन्नु यिनीहरूको दिदीबहिनीले बाउ र दाइले बस्न देखेन भन्नु भने चिन्ता how he didn't every Nepal yeah baba ما في ان شاء الله yeah baba في every سوي تكر ما في. انا ما كنسل بعدين صار كنسل وصل ولا صار بلوك.
सबै ब्लग हेर्ने माइज कता खालि पनि यहाँ विदेश आउनु पनि छैन म त आउँदैन आउँदैन شيل ذس كده شوي شوي تعليم ما في مشكله أنا माइज तर ल لازم 10 بنات حتى تكون لازم انا في الحين يجيب 6 بنات त्यत्रो पैसा तिरेर आहा हामीलाई असर नितुजीले सिक्दा बनात नेपाल नितुजीले सिक्दा बनात नेपाल يجي سيجيب اوردر الحين नेपालबाट मेन पावरले पनि के राम्रो काम छ भने आइज भने नेपालमा वहीँ गएर हामी पैसा निकाल्ने 2 वर्ष हुँदा तिनीहरूको जिम्मेवारी हुन्छ नि त मेन पावरको हामी केही भयो भने 2 वर्षमा आएन 2 वर्ष नेपाल फर्केर गएन हुनु न हामी मेन पावर डाइरेक्ट मेन पावरबाट आएको हामी त डराएन हामी जे गरेर लेबरसँग गऱ्यो जे गरेन हामीलाई त सक्छ मिल्छ خلاص قول له خليه يريد يسوي ماشي هيجي கண்டவெல்லாம் வந்து கண்ட மாதிரி பேசி இப்போ பார்த்தீங்களா காலில் கிடக்கிறதால கூட அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவியர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஏஜெண்ட்டுகளுக்குள்ளே போய் இருந்தாலோ அல்லது இந்த மோக்கத் வேலைக்கு பார்ட் டைம் வேலைக்கு வெளியில் அக்காமல் இல்லாமல் போய்த்து இந்த மாதிரி இருந்தாலோ இதுதான் நிலைமை. தயவு செய்து ரொம்ப கவனம். நம்ம தொடர்ந்துமே தெரிவிச்சிருக்கிறோம், என்ன பிரச்சனைனாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட முறையிடுங்க. தூதரகத்துடைய தொலைபேசி இலக்கம் கூட போட்டிருக்கிறேன். தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிவிக்கிறது, சட்ட ரீதியாக முயற்சி எடுங்க. சட்ட விரோதமாக வெளியில் பாஞ்சு தங்களான்னு நினச்சிங்க, கடைசியில் இது மாதிரியான சோக சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தயவு செய்து ரொம்ப கவனம், சிந்தித்து செயல்படுங்க. ஏதாவது நடந்த பிறகு இன்றைக்கி பாருங்கள், 6 குழந்தைகள் அவங்களுடைய பராமரிப்பில் இருக்குதாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 6 குழந்தைகளை பற்றி அவங்க சிந்திக்கலையே. ஏன் அவ்வளோ பிரச்சனை? ஆனால் அதுக்கு காரணம் மன அழுத்தம். சட்ட ரீதியாக போயிருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியதில்லை. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள்.